உங்க வீட்ல வாழைப்பூவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வாழைப்பூ கொலை உருண்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். நல்லா அதோட காம்பை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ண வாழைப்பூவை சேர்த்து அதுல மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காவை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சோம்பு ஒரு 3 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கணும். தண்ணி விடாம நல்லா இந்த மாதிரி பூ போல அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். மாத்தி வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாம வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. நீங்க கட் பண்ணி வேக வச்சீங்கன்னா நல்லா சீக்கிரம் அரைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டா கூட போதும். கொஞ்சம் அங்கேங்க தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்ததோட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நல்லா சாப் பண்ண பூண்டும் வெங்காயத்தையும் நல்லா ஒரு பெரிய பல்லாரி எடுத்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி அதையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது தனியாக பிரிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் லைட்டாக பல்ஸ் மோடில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 சேர்த்துருக்கேன். புதினா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2 கொத்து புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா அதோட மசிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிற உருண்டையை போட்டு பொரிச்சுக்கலாம். இதை உருண்டையை போட்டோன்னே நீங்கள் கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். மெதுவாக திருப்பி போட நல்லா இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கரண்டி வச்சு கிண்டுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.